வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட பிறகு என்னென்ன ரயில் வருது அப்படிங்கிற நம்ம டீட்டெயில் ஒன்று போட்டிருந்தோம். அதில் ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்களின் நேரத்தை பற்றி கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு நண்பர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்களின் நேரத்தை மட்டும் கொடுத்தா பத்தாது, ராமேஸ்வரத்திற்கு எந்தெந்த ரயில்கள் வருகிறது அதனுடைய நேரத்தையும் கொடுத்தா நிச்சயமாக பல தொழிலாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்குமே நாங்கள் மண்டபம் வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில்களுக்கு ஆட்டோ, டாக்ஸி இது மூலமாக பல்வேறு பயணிகளை அழைத்து சென்று பயனடைந்தோம். ஆனால் இப்போ ரயில் வந்ததன் காரணமாக நிறைய பயணிகள் ரயில்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு தொழிலாளர்களின் வசதிக்காக எந்தெந்த ரயில்கள் எந்த நேரத்தில் புறப்படுது, எந்த நேரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு வருது, ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு பயணிகள் வரக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த 2 நேரத்தையும் குறிப்பிடுங்கன்னு கேட்டிருந்தாரு. நிச்சயமாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 22613. இந்த ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி வரைக்கும் புறப்படக்கூடிய சர்தார் சேது எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது நைட்டு 11:55 மணிக்கு கிளம்பும். ஆனால் இப்போ இந்த ரயில் கிளம்பலைங்க. வர 13ஆம் தேதியில் இருந்து தான், அதாவது நம்ம நியூ இயருக்கு முதல் நாள், தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் இருந்து தான் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆக இருக்கிறது. அதை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22614 அயோத்தி கண்டோன்மெண்ட்டிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரக்கூடிய நேரம் நள்ளிரவு 2:55 மணிக்கு. என்றைக்கு வந்து சேருது அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் 9ஆம் தேதி பார்த்துட்ருக்கீங்க, இன்றைக்கி வந்து சேர்ந்துருச்சுங்க. இனிமேல் ரெகுலராக இந்த ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் 2:55. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் 22535 ராமேஸ்வரத்திலிருந்து பனாரஸ் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரமே நைட்டு 11:55. இன்றைக்கி நைட்டிருந்து இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. அதாவது 9ஆம் தேதியிலிருந்து தான் இந்த சர்வீஸ் துவங்க இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் 22536 பனாரஸிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ட்ரெயின். இப்போது ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரக்கூடிய நேரம் இனிமேல், ஏன்னா ஏற்கனவே இந்த ட்ரெயின் 6ஆம் தேதியே வந்துருச்சு. நைட்டு 10:30 மணிக்கு பனாரஸிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நைட்டு 10:30 மணிக்கு வந்து சேரும். 6ஆம் தேதி அந்த ட்ரெயின் வந்துருச்சு. இனிமேல் வாரம் இந்த ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் 10:30 மணி. 6ஆம் தேதினா எந்த கிழமைன்னு சொல்லணும் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நைட்டு 10:30க்கு இந்த ட்ரெயினானது வந்து சேரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 20850 ராமேஸ்வரத்தில் இருந்து புவனேஸ்வர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் 13ஆம் தேதியிலிருந்து தான் கிளம்புது. இன்னும் இந்த ட்ரெயினானது இங்கேருந்து புறப்படல. 13ஆம் தேதியிலிருந்து காலையில் 9:10 மணிக்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 20849 புவனேஸ்வரிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ட்ரெயின் 11ஆம் தேதி தான் ராமேஸ்வரத்துக்கு வருது. நைட்டு 10:30 மணிக்கு வந்து சேர்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16850 ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் 7ஆம் தேதியிலிருந்தே தன்னுடைய சேவையை தொடங்கிருச்சு. ரெகுலராக இயங்கக்கூடிய ட்ரெயின். மத்தியானம் 2:50 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின், திருச்சி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16849 திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின். இந்த ரயிலானது வந்து சேரக்கூடிய நேரம், திருச்சியிலிருந்து வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்தியானம் 12:25 மணிக்கு வரும். இந்த ரயில் சேவையும் தொடங்கிருச்சு. 12:25க்கு வரக்கூடிய இந்த ரயில் தான் 2:50 மணிக்கு புறப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16780 ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் மதுரை திருப்பதி வழியாக. இந்த ரயிலானது 4:20 மணிக்கு கிளம்பும். இந்த ட்ரெயின் சேவை நாளையில் இருந்து தான் துவங்க இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த ரயில் சேவை துவங்கப்படவில்லை, நாளையிலிருந்து தான் துவங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16752. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய ட்ரெயின் எந்த டயத்துக்கு வருது அப்படிங்கிற பார்க்கணும்ல. அந்த ட்ரெயினுடைய நம்பர் 16779 திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வரக்கூடிய ரயிலானது 4:50 மணிக்கு காலையில் வந்து சேரும். 7ஆம் தேதியே வந்துருச்சு. வர ட்ரெயின் 10ஆம் தேதி தான் இங்கிருந்து கிளம்புது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16752 ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய தினசரி எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 5:30 மணிக்கு புறப்படுகிறது. இந்த சர்வீஸ் வந்து தொடங்கிட்டாங்க. அதனால் இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க வேண்டிய அவசியம்
அவசியம் இல்லை. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 16-751 சென்னை சென்ட்ரலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு நாளுமே காலையில் 8-10 மணிக்கு வரும். இந்த சர்வீஸும் துவங்கியாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16-617 ராமேஸ்வரத்திலிருந்து கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். ராமேஸ்வரத்திலிருந்து ஒவ்வொரு வாரமே ஈவினிங் 5:30 மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின். இன்றைக்கி தான், அதாவது நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இன்றைக்கி தான் ஒவ்வொரு புதன்கிழமையுமே இயங்கக்கூடிய ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். புதன்கிழமை ஈவினிங் 5:30 மணிக்கு கிளம்புது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16-648 கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலானது ஏற்கனவே வந்துருச்சு நேற்றே. இப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே காலைல 6:15 மணிக்கெல்லாம் ராமேஸ்வரத்தை நோக்கி வரக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22-662 ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் தினமும் இயங்கக்கூடிய ட்ரெயின், தினமும் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு வைங்களேன். ஏற்கனவே சர்வீஸ் போயிட்டு இருக்கிற ட்ரெயின் தான். நைட்டு 8:35 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின். இதற்கு இணையாக வரக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22-661 சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு நாளுமே காலையில் 4:10 மணிக்கு ராமேஸ்வரத்தை வந்தடைகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 22-621 ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய வாரம் 3 முறை இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் சேவையும் தொடங்கிவிட்டது. நைட்டு 9:10 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மதுரை போய் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய ரயில். இதற்கு இணையாக வரக்கூடிய ரயில் 22-622 கன்னியாகுமரி ராமேஸ்வரம் ட்ரெயின். ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அந்த 3 நாட்களுமே காலையில் 5:25 மணிக்கு வந்து சேரும். 6ஆம் தேதியே இந்த ட்ரெயினானது வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16-733 ராமேஸ்வரத்திலிருந்து ஓகா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஓகா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் சர்வீஸ் இன்னும் ஆரம்பிக்கலை. வர 11ஆம் தேதி தான் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இந்த ட்ரெயினானது நைட்டு 10:30 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அடுத்து இதற்கு இணையாக வரக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம பார்க்கணும். ட்ரெயின் நம்பர் 16-734 ஓகாவிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயில் ஏற்கனவே வந்துருச்சுங்க. கிளம்புறது தான் 11ஆம் தேதி. ஆனால் இந்த ட்ரெயினானது ஏற்கனவே ராமேஸ்வரத்தில் தான் இருக்கிறது. வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7:10 மணிக்கு, ஈவினிங் 7:10 மணிக்கு இந்த ரயிலானது வந்து சேர்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 20-497 ராமேஸ்வரத்திலிருந்து பிரோஸ்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது ஆரம்பத்திலிருந்து திருச்சியில் இருந்து இயக்கப்பட்ட ரயிலாக இருக்கிறது. அதற்கப்புறம் ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்ட ரயில். முன்னாடி அஜ்மீர் வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து இப்போது பிரோஸ்பூர் வரைக்கும் இயக்கப்படுகிறது, பிரோஸ்பூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும். இந்த ரயில் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 22:50, அதாவது நைட்டு 10:50க்கு கிளம்புது. இந்த ட்ரெயின் சேவை ஆரம்பிச்சாச்சு. நேற்று நைட்டு கிளம்பி இந்த ட்ரெயின் ஆன் தி வே போய்கிட்டு இருக்கு. ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 20-498 அப்படிங்கிற பேரில் பெரோஸ்பூர் ராமேஸ்வரம் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் 5ஆம் தேதியே ராமேஸ்வரம் வந்துருச்சு எம்டி ரேக்கோட. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரயில்களை பற்றி நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரெயின் நம்பர் 56-712 ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் தினமுமே காலையில் 5:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் சேவை 7ஆம் தேதியே துவங்கிருச்சு. இதற்கு இணையாக வரக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் 56-711 5:45க்கு போகக்கூடிய இந்த ரயிலானது மதுரை போயிட்டு மதுரையிலிருந்து ரிட்டன் வந்து சேரக்கூடிய நேரம் காலையில் 10:45க்கு வந்து சேர்கிறது. அடுத்து ட்ரெயின் நம்பர் 56-714 அப்படிங்கிற நம்பரில் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு இந்த ரயிலானது 11:40 மணிக்கு புறப்பட்டு செல்கிறது. அப்படி 11:45க்கு புறப்பட்டு செல்லக்கூடிய இந்த ரயிலானது ட்ரெயின் நம்பர் 56-713 அப்படிங்கிற பேரில் மதுரையிலிருந்து ரிட்டன் வந்து சேரக்கூடிய நேரம் ஈவினிங் 5:20 மணிக்கு வந்து சேர்கிறது. 5:20க்கு வந்து சேரக்கூடிய இந்த ரயிலானது ட்ரெயின் நம்பர் 56-716 அப்படிங்கிற நம்பரில் 6 மணிக்கு கிளம்புது. 40 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் 40 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் போகக்கூடிய இந்த ரயிலானது மதுரை போயிட்டு ரிட்டன் வரக்கூடிய நேரம் ட்ரெயின் நம்பர் 56-715 அப்படிங்கிற நம்பரில் மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரக்கூடிய நேரம் நைட்டு 10:15 மணிக்கு வந்து சேர்கிறது. எப்படி இங்கேருந்து 3 ரயில்கள் போயிட்டு வர்றதுக்கு நேரம் சரியாக இருக்கோ அதே மாதிரி மதுரையிலிருந்தே இயங்கக்கூடிய ரயில்களும் இருக்கிறது. இப்போதைக்கு மொத்தமாக 28 ரயில்கள் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு வந்து சேரக்கூடிய ரயில்களின் டீட்டெயிலை நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தாலுமே அதில் சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்தது. பல ரயில்களுக்கான நேரம் அப்படிங்கிறது மாறுபாடு அப்படிங்கிறது இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த வீடியோவை நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் புறப்படக்கூடிய ரயில்களின் நேரத்தை மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். ரிட்டன் வந்து சேரக்கூடிய ரயில்களின் நேரத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாற்றத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில்
நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா இனிமேல் நிறைய பேர் ரயில்கள் மூலமாக ராமேஸ்வரத்துக்கு வந்து செல்ல இருக்கிறார்கள். எப்படி அயோத்தி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதோ, அயோத்தி ரயில்வே ஸ்டேஷனை டெவலப் பண்ணுறாங்களோ அந்த அளவு தான் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனையும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூடிய விரைவில் அந்த பணிகள் எல்லாமே முடிவடைந்து இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. குறிப்பாக அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலும் வர இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.